ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ரப்ரசோதயாத். சுக்கிரனும் களத்திரமும். அதாவது சுக்கிரன் அப்படிங்கும்போது மெயினான காரக திரவம் அப்படின்னா களத்திர கரகம். இவர் நவகிரகங்கள்ல பார்த்தோம்னா குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. சுக்கிரன் 64 கலைகளுக்கும் அதிபதி. காதல், உபதேசம், ஜோதிடப்படி களத்திரக்காரகன், வாகனங்களுக்கு, அதாவது சொகுசு வாகனங்கள் அப்படிங்கிறதுக்கு சுக்கிரன் காரகத்துவம் வகிக்கிறார். சிற்றின்பம், உடல் வீரியம், ஆபரண சேர்க்கை, வெள்ள மொச்சை, வெள்ளி, வெண்தாமரை புஷ்பம், கருடன், இனிப்பு, அத்தி, வெண்பட்டு, உரிய இடம், பள்ளியறை, பிராமணர், வசந்த ருது, பகல் வலிமை, இந்திராணி, ஸ்ரீரங்கம், பிருந்தாவனம்னு பார்த்தா வாதிராஜர் பிருந்தாவனம், கஞ்சனூர், காம இச்சை, ஆடை ஆபரணம், அலங்காரம், வாசனை திரவியம், சங்கீதம், அழகு, இளமை, படுக்கை, கற்றில், நவரத்தினங்கள், நூதன பொருட்கள் வியாபாரம், காவியம், கவிதை, நடிப்பு, நடனம், பணிப்பெண், சித்திரம், விசித்திர பொருள், அரசயோக வாழ்க்கை, வசியம் செய்தல், கர்வம், அழகான புதிய பங்களாக்கள் கட்டுதல், எளிதில் உணர்ச்சி வசப்படுறவங்க, கருப்பு நிற முடி, வெண்கொற்றம், குடை, நல்ல ஆடை, சாமரம், வருமானம், அதாவது கொஞ்சமா வருமானம் வருது சுக்கிரன், இருக்கால் பிராணி, பெண், அப்புறம் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை, பூக்கள், இளமை, பெருமை, பிரயாணம், உப்புச்சுவை, உப்புன்னு சொல்லுவாங்க, திதிப்புன்னு இருக்கு. இப்போ திதிப்பு சுவை எதுக்கு எடுக்கிறோம்னா சுகர் வருமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சுகர் எப்போ ப்ராப்ளம் ஆகுங்கிறதெல்லாம் இந்த சுக்கிரனை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். சுக்கிரனும் நீர் கிரகம் அப்படிங்கிறதுனால சளி தொந்தரவும் இவங்களுக்கும் இருக்கும். அதே போல் உடலில் இருக்கிற எல்லா வித சுரப்பிகளுக்கும் காரணம் வகிக்கிறது சுக்கிரன் தான். சுரப்பிகள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுங்க சுக்கிரனை பார்க்கணும். நீங்கள் சுக்கிரனை பார்க்கணும். வைசியன், பரஸ்பர காதல், மகிழ்வான வார்த்தை, நீர் சூழ்ந்த இடம், அற்புதமான கவிதை, நாட்டியம், அஷ்ட ஐஸ்வர்யம், அழகிய அவயங்கள், மிதம். அழகிய அவயங்கள்ங்கும்போது எப்படிப்பட்ட மனைவி வருவாள் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா நல்ல அழகான நல்ல வெளுத்த புள்ள வருவான்னு சொல்லலாம் அவங்களுக்கு. வசந்த காலம், ஏன்னா சுக்கிரன் எப்பவுமே ஜாலியாக இருக்கிறவங்க தானே, அதனால தான் வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். காலத்தில் வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் உண்மை, கலைகள், நிபுத்துவம், அப்புறம் பெண்களுக்கு ஆண்களுக்குமான உறுப்புக்க, அதாவது சுக்கிரம் சோனிதம் சொல்லுவோம். ஸ்போம் அண்டு ஓவரிஸோட ஸ்ட்ரென்த்து, குழந்தை பிறக்கும் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஓவரிஸ் ஸ்போம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு சுக்கிரனை பார்க்கணும். காம இச்சை, கௌரவப்படுதல், ஒயிட் ட்ரெஸ்ஸு, பரதநாட்டியம், அரசன், கௌரி, லக்ஷ்மி வெளிப்பாடு, காம சுகம், மாதிர்காரகம், காவிய ரசனை, நீலமுடி, சுபம், மர்ம உறுப்பு, சமுத்திரம், நாகலோகம், அபரண்ணா, மர்ம உறுப்புகள் பற்றிய அறிவு. இந்த ரகசியங்கள்லாம் சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். இப்போ ஒருத்தர் பெண் ஜாதகமாகட்டும் ஆண் ஜாதகமாகட்டும் ஒரு குழந்தை இருக்குது இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த ஹார்மோன்ஸ் நமக்கு வேணும். அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டான ஃப்ளோவில் செக்ரீட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த சுக்கிரனை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் களத்திர காரகனான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு காரகோ பாவனாசியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரகோ பாவனாசியா வரும்போது சுக்கிரன் 7ஆம் இடத்துல வரும்போது அவங்க அவங்க கம்ஃபர்ட்லேருந்து இறங்கி வரமாட்டாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும்.
அதனால தான் அவங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் உள்ளவங்கள சேர்க்கணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லன்னா, எதிர்ப்பாலினத்தரால ஈடு கொடுக்க முடியாது. இப்ப எடுத்துக்கிட்ட ஜாதகங்கள்னு பார்த்தீங்கன்னா, 96லேருந்து உங்களுக்கு ஒரு 40% ஜாதகத்தில 7ல சுக்கிரன் இருக்கிற மாரி தான் வருது. ஆனா, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கம்ஃபோர்ட்லேருந்து இறங்க மாட்டாங்க அப்படின்னா கூட, அவங்களோட ஜாதகப்படி பார்த்தா அவங்க எல்லாமே இந்த ஐடி ஃபீல்ட்ல ஏகப்பட்ட சேலரி வாங்குறவங்களா தான் இருக்காங்க. அப்ப ஒரு கிரகம் ஒரு விஷயத்துல தோஷம் பண்ணுதுன்னாலும், இன்னொரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணும். இதுதான் ஒரு கிரகத்தோட பண்பு. அந்த சாதாரண இயல்பு. அப்ப அதுக்கான ஜாதகங்கள பார்த்து சேர்த்தும்போது, அந்த சுக்கிரனோட பாதிப்புகள்லருந்து அவங்க தப்பிச்சிரலாம். இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்ததுன்னா, அவங்க கண்டிப்பா வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும். இல்லன்னா கஞ்சனூர் போயிட்டு வரணும். அப்பதான் அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை அவரு அமைச்சு குடுக்குறாரு. இப்ப ஒ ஒரு சிலர் வந்து பிருந்தாவனம் அதாவது ம் சமாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவ சமாதிகள் பார்ப்பாங்க. அப்படி வரும்போது வாதிராஜர் பிருந்தாவனம் கர்நாடகால இருக்கு. அது வந்து சுக்கிரனுடைய ஸ்தலமா வந்து சொல்லப்படுது. மிக முக்கியமா சொல்றது வந்து ஸ்ரீரங்கம் தான். ஏன்னா லக்ஷ்மி தேவி தாயார் அங்க இருக்கிறதுனால, லக்ஷ்மி தேவி தான் அதிதேவதை சுக்கிரனுக்கு. அதுக்காக தான் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ண வைக்கிறோம். சரி, ஒருத்தருக்கு கலத்திரம் லேட் ஆகுது அப்படின்னா கூட, நம்ம வந்து அந்த சுக்கிரன தான் பார்க்கணும். பெண்கள்னா செவ்வாயையும் பார்க்கணும். ஆண்களுக்கு வந்து சுக்கிரன தான் பார்க்கணும். அப்ப அதுக்கான பரிகாரங்களா வந்து நம்ம சொல்லப்படுறது வந்து, ஒரு தடவ தான் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு வர முடியும். அப்புறமா வீட்லயே தான் வந்து நம்ம பரிகாரம் பண்ணணும். அது எப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருமணம் வந்து லேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, 6 கல்கண்டு போட்டு வெள்ளி தீபத்தில நெய் விட்டு தீபம் ஏற்றி வர, அவங்களுக்கு வந்து திருமண யோகம் கூட்டி தரும் அப்படின்னு சொல்லலாம். 2வது சுக்கிரனுக்கு காரகத்துவத்தில மிக முக்கியமானது வந்து பூக்கள்னு சொல்லியிருக்கோம். பூக்கள்லயும் குண்டுமல்லி பூ வந்து வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அம்மனுக்கு போட்டு அ லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு வந்தா கூட திருமண தடை விலகும். அப்படிங்கிறது நெறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். செட் ஆயிருக்கு. அதனால இந்த ஆடியோவ கேட்கிறவங்களும் அத ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்! கிருத்திகா. என்னுடைய ஃபோன் நம்பர் 8122284840.